ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். ஸோ வாங்க இன்றைக்கான வீடியோ என்னங்கிறத பார்க்கலாம். இன்றைக்கி வந்து பால் பவுடர் வச்சு ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியாக அண்ட் டேஸ்ட்டாக இருந்தது. ஸோ அதுதான் உங்களுக்கு இன்றைக்கி ஷேர் பண்ண போகிறேன். இது வந்து ராஜஸ்தானில் வந்து பாலில் செஞ்சுருந்தாங்க. கலக்கந்துன்னு பேர். பாலை திரிய வச்சு செஞ்சுருந்தாங்க. பட் நம்ம வந்து பால் பவுடரில் வந்து செய்ய போகிறோம். பட் நம்ம டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு பால்கோவா மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ நீங்கள் வந்து ஒரு கப் ஒரே டம்ளரில் கப் எடுத்துக்கோங்க. அதாவது பால் பவுடர் அளக்கிறதுக்கோ தண்ணி ஊற்றுறதுக்கோ இல்லை ஜீனி எடுக்கிறதுக்கோ வந்து பார்த்திங்கன்னா ஒரே கப்பாக எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து மெஷர்மெண்ட் வந்து மாறாது. நான் வந்து மெஷரிங் கப்பில் வந்து இந்த கப்பை எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் 2 கப்பு வந்து பால் பவுடர் எடுத்திருக்கேன். ஸோ நான்ஸ்டிக் கடாய் எடுத்து அதில் வந்து நான் எடுத்து 2 கப்பு பால் பவுடரையும் சேர்த்துக்கிறேன். 2 கப்பு பால் பவுடருக்கு வந்து பார்த்திங்கன்னா 1.5 கப்பு தண்ணி சேர்க்கணும். தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து இதை வந்து கட்டியே இல்லாமல் நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க. பிகாஸ் அடுப்பில் வச்சு இதெல்லாம் ஊற்றுனோன்னா உடனே கட்டி தட்டிடும். அதனால் அடுப்பில் வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அவங்க வந்து வெறுமனே பியூர் பாலில் வந்து திரிய வச்சு இந்த மாதிரி செய்வாங்க. நம்ம வந்து பால் பவுடரில் செய்கிறோம். ஆனால் டேஸ்ட் எல்லாமே நல்லா தான் இருந்தது. நம்ம ஒரு பால்கோவா சாப்பிட்ற மாதிரி செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ கட்டி இல்லாமல் நல்லா கலந்துட்டு அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. லைட்டாக அப்படியே கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ நம்ம பால் காய வச்சோன்னா பால் கொதிக்கும் இல்லையா, அந்த மாதிரி இந்த பால் பவுடரை இப்போ வந்து கொதிக்க வைக்க போகிறோம். ரொம்ப கொதிக்க வைக்க வேணாம். லைட்டாக அப்படியே இந்த பாயிலிங் பாயிண்ட் ஆரம்பிக்கணும். கொதிக்க ஆரம்பிக்கும் போது ஒரு மீடியம் சைஸ் எலுமிச்சம்பழம் சாறு இருக்குல்லையே, அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. மீடியம் சைஸ் எலுமிச்சம்பழம் சாறு தான் சேர்க்குறேன். கொஞ்சம் கொஞ்சமாக கலந்திங்கன்னா அந்த பால் வந்து லைட்டாக திரிய ஆரம்பிக்கும். அப்படியே திப்பி திப்பியாக வர ஆரம்பிக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக எலுமிச்சம்பழம் சாறை சேர்த்து அப்படியே கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. எலுமிச்சம்பழம் சாறு சேர்த்ததுக்கப்புறமா அடுப்பை வந்து லோ ஃப்ளேமுக்கு மாற்றிடுங்க. மீடியம் ஃப்ளேமில் இருக்க வேண்டாம், அப்போ திரிய ஆரம்பிச்சிடும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிடும். கொஞ்சம் கொஞ்சமாக அதை வந்து கட்டிப்பட்டுகிட்டே வர்றது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த மாதிரி சைடில் இருக்கிறதையும் எடுத்து விட்டுட்டு நல்லா வந்து கலந்துக்கிட்டே இருங்க. இடையில வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக நெய் தடவி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி சுற்றிலும். ஸோ லோ ஃப்ளேமில் வச்சு இப்படி கிளறி விட்டுகிட்டே இருந்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கட்டியாக ஆரம்பிக்கும். அது வந்து ஓரளவுக்கு கட்டியானதுக்கப்புறமா இந்த ஸ்டேஜில் வந்து இதில் வந்து ஜீனி சேர்த்துக்கலாம். 2 கப்புக்கு 1/2 கப்பு ஜீனி சேர்த்துருக்கேன். நான் ஏற்கனவே பால் பவுடரில் ஸ்வீட் இருக்கு இல்லையா, அதனால் 1/2 கப் ஜீனி தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேணால் நீங்கள் கூட கொஞ்சம் ஜீனி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் கலந்து விட்டுட்டு ஒரு ஸ்பூன் மட்டும் நெய் சேர்த்துக்கோங்க. போதும். ரொம்ப நெய்லாம் தேவைப்படாது. இந்த 1 ஸ்பூன் நெய்யே போதுமான அளவு. ஸோ இப்படியே நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு கலந்து விட்டுட்டே இருந்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அது கட்டியாகிட்டே வரும். ஸோ இப்போ ஜீனி சேர்த்ததுனால கொஞ்சம் தண்ணி விடும். இந்த தண்ணியெல்லாம் வத்தந்தட்டிக்கும் நீங்கள் வந்து நல்லா கலந்துக்கிட்டே இருக்கணும். உங்களுக்கே தெரியும் இப்போ கன்சிஸ்டன்சி எப்படியா இருக்குன்னு. நல்லா திரியாக அந்த பால்கோவா மாதிரி வந்திருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிஞ்சு சால்ட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்ருங்க. நல்லாவே தெரியும் உங்களுக்கு. இப்போ கொஞ்சம் கட்டியாச்சு. இந்த லைட்டாக தண்ணி இருக்கு இல்லையா, அந்த தண்ணி போகுந்தட்டிக்கும் நீங்கள் வந்து கிளறி விட்டுட்டே இருக்கணும். கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா மல்வா மாதிரி பேனில் ஒட்டாமல் நல்லா சுருண்டு வரும். இப்போ பார்த்திங்கன்னா அதை விட நல்லா கட்டியாச்சு இல்லையா. ஸோ பார்த்திங்கன்னா இந்த கன்சிஸ்டன்சி வரைக்கும் நீங்கள் வந்து கிளறி விட்டுட்டே இருக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா பால்கோவா மாதிரி வந்துருச்சா, அந்த பேனில் ஒட்டாமல் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வர்ற வரைக்கும் நீங்கள் கலந்து விட்டுட்டு லோ ஃப்ளேமில். நீங்கள் இப்படியே பால்கோவா மாதிரியும் சாப்பிட்டுக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. கிண்ணத்தில் வச்சு ஒரு ஸ்பூன் போட்டு அப்படியேவும் சாப்பிட்டுக்கலாம். இல்லை கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி சாப்பிட்லான்னா அந்த கிண்ணத்தில் வந்து அதை ஊற்றிட்டு ஒரு 3 மணி நேரம் அப்படியே செட் பண்ணி வச்சிங்கன்னா அப்படியே செட் ஆயிடும். அதுக்கப்புறம் கட் பண்ணிவிட்டு ஃபர்பி மாதிரியும் சாப்பிட்டுக்கலாம். அது நம்மளோட இஷ்டம் தான். ஆனால் அந்த காலக்கந்து ஸ்வீட் வந்து இந்த மாதிரி செட் பண்ணி வச்சுட்டு அப்புறமா கட் பண்ணி ஃபர்பி மாதிரி தான் சாப்பிட்டாங்க. ஸோ ஒரு 3 ஹவர்ஸ் கழிச்சு வந்து பார்த்திங்கன்னா நல்லா செட் ஆகிருக்கும். அப்புறமா நம்ம கத்தி வச்சு கட் பண்ணிவிட்டு தனியாக பீஸ் மாதிரி எடுத்துகிட்டு அப்படியே சாப்பிட்டுக்கலாம். இல்லை நீங்கள் சூடாக சாப்பிட்டுன்னு நினச்சிங்கன்னா நான் சொன்னேன் இல்லையா, அந்த நம்ம வந்து பால்கோவா கன்சிஸ்டன்சி வரையுமே அதை தனியாக மாற்றிட்டு அப்படியேவும் சாப்பிட்டுக்கலாம். ஸோ நல்லா டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. நம்ம பால்கோவா மாதிரியே தான் இருந்துச்சு. ஆனால் என்ன பாலில் செய்யாமல் நம்ம வந்து பால் பவுடரில் செஞ்சுருக்கோம். அவ்வளோதான் வித்தியாசம். இதுக்கு மேலே நீங்கள் முந்திரி பருப்பு, பிஸ்தா, பாதாம் அந்த மாதிரி கார்னிஷிங் கூட வச்சு கூட நீங்கள் வந்து சாப்பிட்டுக்கலாம். ஸோ வீடியோ பிடிச்சா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா பாய்.